மாசி பங்குனி ஆரம்பிச்சிட்டாலே திருவிழா கோலம் தான் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்போ நாடே திருவிழா கோலத்துல இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? ஜனநாயக திருவிழா கோலம் ஒரு பக்கம், சிஎஸ்கே திருவிழா கோலம் ஒரு பக்கம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸும் கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்திலயும் வந்து அவங்களுடைய கோலாகலமான திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, ஆனா எல்லா ரசிகர்களுக்குமே வந்து ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்மளுடைய தலை தோனி முன்னாடி போக அப்படியே ரசிகர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீம் எல்லாமே பின்னாடி போனாதான் வந்து அது சூப்பரா இருக்கும், வேற லெவல் கெத்தா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு குதூகலமா இருக்கும். ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்கத்துல நடக்கக்கூடிய மார்ச் 22 சென்னை சிஎஸ்கே டீமுக்கும் பெங்களூர் டீமுக்கும் நடக்கக்கூடிய இந்த டீமுக்கு யாரு கேப்டனா இருக்க போறாங்க, இந்த சிஎஸ்கேல யாரு கேப்டனா இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, போன டைமே வந்து நம்மளுடைய தலை தோனி அவர்கள் என்னால இதுக்கு மேல வந்து இதுல கேப்டனா வந்து டிராவல் பண்ண முடியாது, அதனால நான் வந்து ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா அவர்களை தான் வந்து கேப்டனா வந்து போட்டிருந்தாங்க. ஆனா அவர் இடையிலேயே வந்து அவரு அந்த டீம்ல செயல்பட்ட விதம், அதாவது அந்த டீம் வந்து ரன் பண்ணி எடுத்துட்டு போன விதம் வந்து சரியில்லை அப்படிங்கறதுனால ஜடேஜா டீம்ல இருந்தா அப்படியே வந்து இறக்கிட்டு நம்மளுடைய தலை தோனியே வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். சரி, இந்த டைம் வந்து யாரு வரப்போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ஏன்னா போன தடவையே நம்மளுடைய தலை தோனி வந்து நான் இதுக்கு மேல வந்து கேப்டனா வந்து டிராவல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் எல்லா ரசிகர்களுக்குமே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா தலை தோனி நான் டீம்ல இருப்பேன், ஆனா கேப்டன்ஷிப்ல மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்டன்ஷிப்க்கு வந்து யாரு வரப்போறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் ருத்ராஜ் கெய்வாக். இவர் தான் வந்து இந்த கேப்டன்ஷிப் வந்து தலைமை தாங்கி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜடேஜா மாதிரி வந்து இடையிலேயே இவரும் போயிருவாரா, இவரும் வந்து இவரோட டீம் இவரோட ஒர்க்கிங் எல்லாம் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்வியோட பாத்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, என்னைக்குமே வந்து தலை தோனி இருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த எல்லோ கலர் டிஷர்ட்ல அப்படியே வந்து தலை தோனி அப்படியே ராஜா மாதிரி முன்னாடி போகும்போது பின்னாடி போகக்கூடிய அவருடைய கேப்டன்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போகும்பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லா ரசிகர்களுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. திரும்பவும் கேப்டன்ஷிப்க்கு வந்து நம்ம தலை தோனியே வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மார்ச் 22 நடக்கக்கூடிய இந்த சிஎஸ்கே ஐபிஎல் மேட்ச்ல எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி கேப்டன் தோனியே வந்துட்டா நல்லா இருக்கும், இல்ல ரெஸ்ட் அவருக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய செய்தி புனல் சேனல்ல உங்களுடைய கமெண்ட நீங்க வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அவருக்கு ரெஸ்ட் வேணும், இல்ல அவர் இருந்தாதான் ஐபிஎல் வந்து ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே அப்படியே பொறுக்கி கீழே போட்டுருங்க. நாங்க அதை படிச்சு அடுத்தது என்னென்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். செய்தி லேட்டர். நான் உங்கள் விஜய் தமிழ். நன்றி, வணக்கம்.